ஹாய் மக்களே, இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு தரமான ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட குவாலிட்டியை அந்த நண்டு சூப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கிராமத்து டேஸ்ட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், எல்லாம் ரெடிமேடாக போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. 100 out of 100 கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட சில்லி சிக்கன் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிரியாணி பற்றி சொல்லியே ஆகணும். சில ஹோட்டலில் ரொம்ப காரமாக வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு மதுரை ஸ்டைலில் கொத்து பரோட்டா, பன் பரோட்டா, அதுக்கப்புறம் இலை பரோட்டாலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹரிபவன் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். எந்த ஹரிபவன் போனாலும் அந்த டேஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சுங்க. இவங்களோட ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருந்துச்சுங்க. அதாவது வீட்டில் செய்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மாவெல்லாம் ஜாஸ்தி போடாமல் நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஆகட்டும், நெத்திலி ஆகட்டும், ப்ரான் ஆகட்டும், இல்லை பன்னீர் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாக பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேங்க, நல்ல ஆம்பியன்ஸோட டேஸ்டான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஹரிபவனம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோயம்புத்தூரில் பல வருஷங்களாக அவங்க தான் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்காங்க. எங்கே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? ஒழுங்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல.